ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th மேக்ஸ் அல்ஜிப்ராவில் இருந்து ஃபார்முலாஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே அந்த யூனிட்டை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது 2 பாலினாமியல் கொடுத்துடலாம். அதுலேருந்து அது கூட உங்களுக்கு ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம். இல்லைன்னா அந்த 4 வேல்யூஸ்லேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நீங்கள் அந்த வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இதை கொடுத்துட்டு ஜிசிடி கேட்கலாம். இல்லைன்னா ஜிசிடி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம். இல்லைனா எல்சிஎம் ஜிசிடி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கேட்கலாம். இல்லைனா எல்சிஎம் ஜிசிடி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்கலாம். எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் கொஞ்சம் சம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ரூட்ஸ் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபேக்டரைசேஷன் மெத்தடு, கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடு, இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். அதாவது -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ வெறும் சால்வ்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். அதுவே மெத்தட் நேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட், ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கேட்டாங்க அப்படின்னாக்கா -b/a, சம் ஆஃப் ரூட்ஸ்னால் -b/a எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னாக்கா c/a, அதாவது இதனுடைய கான்ஸ்டண்ட்டாக பை ஏ போடுவீங்க. இதில் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ்னாக்கா -b/aன்னு போடுவீங்க. அந்த இடத்துல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் அங்கே போட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் அதுவே ரூட்ஸ் கொடுத்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரூட்ஸ் கேட்பாங்க. அதுவே இதில் வந்து உங்களுக்கு ரூட்ஸை கொடுத்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்கள் இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கனாக்கா அது 2 ஆட் பண்ணி அது கூட ஒரு எக்ஸ் டேர்ம்ஸும் இன்னொன்று 2 மல்டிப்ளை பண்ணிங்களா அது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இல்லை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது எவ்ரி இயர் ஒரு கொஷின் இதிலேருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac அதுக்குரிய ஆன்சர், அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிச்சிங்களா அது 0வை விட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அது என்ன எழுதணும்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதணும். அதுவே ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் அண்டு ரியல் ரூட்ஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 0வை விட கம்மி, அதாவது நெகட்டிவில் வந்துன்னா நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, கிவன் ஈக்குவேஷன் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ஃபைண்ட் b ஃபைண்ட் a அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்கலாம். அதனால் இந்த மெத்தடில் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு சம் எவ்ரி இயர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் இதுலேருந்து ஒரு சம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்படின்னாக்கா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சென்டம் போடணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கும். ரோ மேட்ரிக்ஸ் ஒன்லி ஒன் ரோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது ஒரே ஒரு ரோ தான் இருக்கும். ஆனால் காலம்ஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வர்றது ரோ. இதில் ஒரு சில ரோ காலம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் ரோ, தேர்ட் மெம்பர், ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ரோ இந்த ஆர்டர் வந்து உனக்கு ரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் மெம்பர் அப்படின்னாக்கா 9, இதுவே ஃபஸ்ட் ரோ ஃபோர்த் மெம்பர்னால் 4. இது கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கோங்க. இது வந்து 1 ரோ 2 காலம். நெக்ஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னாக்கா ஒரே ஒரு காலம் தான் வரும். ஒன்லி ஒன் காலம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரோஸ், அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணாலும் ரோஸில் இருக்கலாம், ஆனால் காலம்ஸில் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். அப்போனா இது ஆர்டர் எப்படி எழுதுவேன், 2x1. இது எப்படி எழுதணுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாக்கா ரோவும் காலமும் சேமாக இருக்கும். இது வந்து 2 ரோ 2 காலம்ஸ். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள், இதில் 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. அப்படின்னா 3x3. அதில் ஆர்டரையும் கரெக்டாக எழுத கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டயக்னல் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேயே இந்த டயக்னல் சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடு மட்டும் உங்களுக்கு எலிமெண்ட்ஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது டயக்னல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேயே இந்த டயக்னல் வேல்யூ மட்டும் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கும், மற்றது எல்லாமே 0வாக இருக்கும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இது 2x2 வரனால இது டயக்னல் சைடு மட்டும் தான் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் 0 தவிர வேறு எலிமெண்ட் இருக்குது, மற்ற இடத்துல எல்லாமே 0 வரும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேமாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அதுவே ஐடென்டிட்டி ஆர் யூனிட் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. யூனிட் மேட்ரிக்ஸ்னால் இந்த டயக்னல் சைடு இதில் வந்து சேமாக இருக்கும், வேறு எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம்.
ஆனால் இதில் வந்து யூனிட்னாலே 1ன்ற மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டயகனல் சைடில் 1 தான் வரும். இது 2x2 அந்த ஆர்டர்ன்றனால இது I2ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது 3x3ன்றனால I3ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா எவ்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னாக்கா இப்போ கொடுத்துருக்கிற ரோவை இதில் 2 ரோ 2 காலம் இருக்குது. இது ஆர்டர் மாற்றி எழுதுறது. இந்த ரோவை காலமாக மாற்றி எழுதணும், இந்த ரோவை நெக்ஸ்ட்டு காலமாக மாற்றி எழுதணும். அப்படி மாற்றுறது தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இதில் பாருங்கள் 1 2 3 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போனா நெக்ஸ்ட் நம்ம மாற்றும்போது எப்படி மாறும்னா 2 ரோ, அதாவது ரோவை காலமாக மாற்றுறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும். இந்த ரோ இந்த ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும். இது செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாறும். இது தேர்ட் ரோ தேர்ட் காலமாக மாறும். இப்போ இதில் வந்து ஆர்டர் 3x2 அப்படின்போது இது 2x3 ஆர்டரும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்கா இந்த டயக்னல் சைடு இருக்கு இல்லையா, இதில் வந்து பாருங்கள் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸு லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னாக்கா இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இங்கே இந்த சைடு மட்டும், அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த டயக்னல் சைட்லேருந்து இப்படி வரக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்கும். இது வந்து அப்பர் சைடு வந்து எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா இந்த லோயர் சைடு இது வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் இது லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டம் போடணுன்றவங்க இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதில் இருந்து இந்த யூனிட்லேருந்து கம்பல்சரி கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.